என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், வெல்கம். இப்போ என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா மீன் குழம்பு வைக்க போகிறேன்ப்பா. போட்டிருக்கேன் வெங்காயம், சீரகம் போட்டிருக்கேன். வெங்காயம், சீரகம், இந்த ஒரு தக்காளி 12 அரைச்சி போட்டுக்கலாம். 5-6 பூடு போட்டுக்கிறேன். பூடு அரைச்சிக்கிறணும்ப்பா மீன் குழம்புக்கு. அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். எடுத்து போட்டுக்கிட்டு இதில் ஒரு வத்தல் போட்டுக்கலாம். பச்சையாகவே அரைச்சிட்டேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கிறதெல்லாம் அரைச்சாச்சு. கடாயை பற்ற வச்சுக்கிட்டேன். சட்டி காயட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். வேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு வத்தல் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, சீரகம், கருவேப்பிலை, ஒரு வத்தல் எல்லாம் போட்டு அரைச்சி அதை ஊற்றியாச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. தேவையானது மசால் பொடி போட்டுக்கலாம். எங்கள் இது வீட்டு மசால் பொடிப்பா. மூன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா? இது நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும். தேவையான புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகட்டும். வெங்காயம் இதெல்லாம் அண்டை வால் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மீன் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாமா? இந்த புளி ஊற போட்டிருக்கேன். நல்லா மசால் பொடி நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சதே ஊற்றிக்கலாம். நல்லா 1/4 மணி நேரம், அவ்வளோதான்ப்பா. 2 மணி நேரம்லாம் இது பண்ணக்கூடாது. 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கவும் மீனை போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வச்சு இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. மீன் வேறு போடணும்ல, நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துட்டு உரப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தாதப்பா மீன் குழம்புக்கு நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்கும். இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படி நல்லா பதன்னு கொதிக்கவும் மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். மீனை போட்டுக்கலாம். ரெண்டாக கூட கட் பண்ணாமல் போச்சு. போட்டு ஒரு 5 நிமிஷம்தான்ப்பா. 5 நிமிஷத்துலேயே இறக்கிடலாம். அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி. சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாமா? 5 நிமிஷம்தான். மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான். வாங்க எல்லோரும் மீன் குழம்பு சாப்பிட்லாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் மீன் குழம்பு எப்படின்னு செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அக்கா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இறக்கையில் வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா, அதை இது பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். வெந்தயம் அவ்வளோதான்ப்பா. ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமா. ஓகே, பாய் பாய்.